பசங்களா, வெல்கம் டு Xylem Tamil 10th CBSE சேனல். நான் உங்களோட ஸ்ரீஷ்மா மேம். ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் டூயிங் ஃபைன். எஸ் பசங்களா, இன்னைக்கு நம்மளோட ட்ரையாங்கிள்ஸ் நம்ம வந்து வித்தின் என்ன சொல்ல வித்தின் தி ஷார்ட் ஸ்பேன் நம்ம வந்து ரிவைஸ் பண்ண போறோம். ஸோ பசங்களா, நான் வந்து திருப்பி ஐம் டெல்லிங், இன்னைக்கு நம்ம வந்து ஃபுல் ரிவைஸ் பண்ணுவோம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் ட்ரையாங்கிள்ஸ்ல இருந்து உங்களுக்கு என்னெல்லாம் வந்து கேட்பாங்களோ அதெல்லாமே நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வி கோனா ரிவைஸ் எவ்ரிதிங் ஃப்ரம் ட்ரையாங்கிள்ஸ், ரைட்? குயிக்கா நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ரிவைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஏன் பசங்க என்ன பண்ணோம்? Yes, you have to fill the Google form which is given in the description. Okay, so G form டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. என் பசங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணணும்டா, அதை வந்து நீ ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ மேக்ஸ் குரூப்பை வந்து என்ன சொல்லலாம், மானத்தை காப்பாத்திடுங்க. ஏன்னா ஐ வாண்ட் சோ மெனி ரெஸ்பான்சஸ். ஓகேவா? ஹூஎவர் வாட்சிங் திஸ் வீடியோ எல்லாருமே வந்து அந்த கூகுள் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது, யாருமே வந்து ஃபில் பண்ணாம போகக்கூடாது. ஓகேவா? ரைட். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ, வாட்ச் திஸ் ஹோல் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறம் அவ்வளோ டைம் எல்லாம் இருக்காது, கொஞ்சம் நேரம் தான். நம்ம வந்து தியரம் ப்ரூஃப் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்டான கொஞ்சம் உங்களோட என்சிஆர்டியில் இருக்கிற கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் what you have to do, just revise பண்ணியாச்சு. அப்புறமேல் நீங்க என்ன பண்ணணும், go for கூகுள் ஃபார்ம்ல போயிட்டு என்ன பண்ணணும், கூகுள் ஃபார்ம்ல போயிட்டு அந்த டெஸ்டுக்கான ஆன்சர்ஸை எழுதிட்டு கம் பேக் டு திஸ் வீடியோ அண்ட் புட் சம் ஒயிட் ஹார்ட் ஆஸ் வெல். ஓகேவா? இல்லாட்டி இப்பவே நீ ஒயிட் ஹார்ட் போடலாம், பிரச்சனையே கிடையாது. பட் உங்களோட ரெஸ்பான்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ, வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஒயிட் ஹார்ட் வந்து கமெண்ட் செஷன்ல ஸ்பேம் பண்ணுங்க பசங்களா, ஸ்பேம் இட் ஸோ தட் ஐ நோ ஓகே மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சம் வாட் ஃபாலோயிங் அப்படின்னு எனக்கு தெரிய வரும். ஸோ டூ தட். ஓகே, எஸ். ஸோ பசங்களா, உங்களுக்கு நோட்ஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில வந்து கிடைச்சிரும். ஸோ வாட்ஸ்அப் கம்யூனிட்டிக்கோட லிங்க் இதுதான். ஓகேவா? ஸோ இது நீ வந்து ஜாயின் பண்ணிட்டு யூ கேன் கெட் த நோட்ஸ் தேர். ஓகே, கிளியர்? ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் வி வில் சி. ஃபர்ஸ்ட் இஸ் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். இந்த பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் இஸ் சோ இம்பார்ட்டன்ட் தட் அவங்க வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப் சொல்லுவாங்க. ஓகே, ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப், யூ ஹேவ் டு ப்ரூவ் திஸ் தியரம். ஸ்டேட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப். அப்புறமேல என்ன தெரியுமா, இதுக்கு ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும், ரிலேட்டட் ஒரு கொஸ்டின். ஓகேவா? ரிலேட்டட் கொஸ்டின். ஸோ இதுதான் வந்து ஒரு பேட்டர்ன் ஐ எம் சீயிங் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகேவா? உங்களோட சாம்பிள் பேப்பர்ல கூட அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களே வந்து தியரம் சொல்லிடுவாங்க. ஸோ அது எந்த தியரம் அப்படின்னு நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் தே வில் சே டு ப்ரூவ் இட். ஓகே, அது ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அது கீழே வந்து இப்போ பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கான்வர்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். ஸோ அதுல வந்து உனக்கு வந்து என்ன கிடையாது, தெர் இஸ் நோ ப்ரூஃப், பட் யூ ஹேவ் டு நோ வாட் இஸ் கான்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். நெக்ஸ்ட் வந்து 3 கிரைட்டீரியன் இஸ் தேர், ரைட்? ஏஏ கிரைட்டீரியன், எஸ்ஏஎஸ் கிரைட்டீரியன், சைட் கிரைட்டீரியன். 3 கிரைட்டீரியனும் படிச்சு முடிச்சுட்டா இந்த சாப்டர்ல உனக்கு வந்து தியரட்டிக்கலா எதுவும் கிடையாது. ஓகே, தட் இஸ் இட், இவ்வளவுதான். ஓகே, பட் யூ ஹேவ் டு நோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சாதான் ப்ரூஃப் பண்ண முடியும். ஓகே, எஸ். So பசங்களா, are you all ready? Yes. So first is basic proportionality theorem. So நம்ம வந்து ஒரு 3 வாட்டி நம்ம வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கோமாடா. இந்த இப்போ நீங்க வந்து என்னைய ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஃப்ரம் ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஒன் ஷாட் போனோம். அப்புறமேல் வந்து we went this no அதான் அந்த என்னடா இது, இந்த சேலஞ்ச் போனோம். அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காம்படென்சி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நிறைய வாட்டி நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்கோம் இது. ஓகே, குட் திங். ஓகே பசங்களா, பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் போர்ட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 5 மார்க்ஸுக்கான எல்லா ஸ்கோப் இஸ் ஃப்ரம் ஹியர். ஓகே, நீ இது வந்து படிச்சிருக்கணும், நீ இது படிச்சுதான் ஆகணும். இந்த ப்ரூஃப் எல்லாமே யூ ஹேவ் டு லேர்ன். ஓகே, ஸோ பசங்களா, என்னடா இந்த பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரத்துல என்ன அவங்க சொல்ல வராங்க? What is basic proportionality theorem? If a line drawn
parallel to a side of a triangle which இல்லாட்டி என்ன சொல்றாங்க of a triangle to intersect other two sides at two distinct points, the other side are divided in the same ratio. I mean the divided sides are divided in the same ratio அப்படிங்கறாங்க இல்லையா. So இப்ப பாருங்க, a line is drawn parallel to the side, any side of a triangle. Okay, so line parallel to this side. Okay, a line parallel to any side of the triangle intersect the other two sides in distinct points. So other two sides அப்படிங்கிறது இவங்க தான். ஓகே, இப்போ வந்து இந்த triangle ABC this is DE ன்னு வெச்சுக்கலாம். ஓகே, so distinct points அப்படிங்கிறது D and E. ஓகேவா, the other two sides are divided in the same ratio. So இந்த ரெண்டு சைடு என்னன்னு சொல்றாங்க, are divided in the same ratio, which means AD by DB is equal to AE by EC. ஓகே, ஸோ ஒரு லைன் இதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் திங், இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இருக்கிற ஒரு டவுட் இஸ் தட் மேம் எப்போ நான் வந்து பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் நான் யூஸ் பண்றது, எப்போ நான் வந்து இந்த தியரம் கிரைட்டீரியன் யூஸ் பண்றது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து நிறைய கொஸ்டின் வரும்போதே அவங்க வந்து ஓகே பேரலல்னு பார்த்தாலே ஓகே அது வந்து பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படின்னு நினைச்சிடறாங்க. ஓகே பசங்களா, one thing you have to keep in mind is that basic proportionality theoremல வந்து only the cut பண்ற sides மட்டும் தான் included. Okay, only this side is included. இந்த சைடும் மட்டும் தான் வந்து included in basic proportionality theorem. Suppose questionல வந்து இந்த side included, if this DE and BC is included அப்படின்னா you can't use basic proportionality theorem here. இங்க DE ல வந்து DE is just a part, அது வந்து parallel மட்டும் தான் basic proportionality theoremல சொல்றாங்க இல்லையா, கரெக்டா. அப்ப அந்த ஒரு இதுல வந்து we can't take basic proportionality theorem here because DE க்கு வந்து இங்க வந்து எந்த ரோலும் கிடையாது. it only role is that அது வந்து parallel. Okay, parallel to the one of the sides of a triangle. so அது மட்டும் தான் இதோட ரோலா இருக்கு இல்லையா. so basic proportionality theorem எப்பவுமே sides-க்கு மட்டும் தான். okay, side. so if it is inside like DE இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து basic proportionality theorem யூஸ் பண்ண முடியாது, அங்க வந்து நம்ம criterion தான் யூஸ் பண்ணுவோம். okay, so we will do one question so you will get it point. okay, so இப்போ வந்து என்ன சொல்றாங்க, a line parallel to the side of a triangle intersect the other two side, this is the other two side at distinct points, then the other two sides are divided in the same ratio இல்லையா. so இப்போ அதான் அந்த ரேஷியோ. இப்போ இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும், we have to prove this. ஓகே, நமக்கு வந்து என்ன பண்ணணும்டா ப்ரூவ் பண்ணணும். ஸோ ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங், நிறைய வாட்டி நீ வந்து இது எழுதி படிக்கணும், 5 times நீ எழுதி படிக்கணும். ஓகேவா, ஸோ நிறைய வாட்டி நீ வந்து அது என்ன சொல்லலாம் ப்ரூஃப் எல்லாம் எழுதி இந்த ப்ரூஃப் சர்க்கிள்ஸ்ல இருக்கிற ப்ரூஃப் எல்லாம் நீ வந்து எழுதி படிக்கணும். ஓகே, எழுதி படிக்கலன்னா உனக்கு கிடைக்காது. ஓகே, கெட் த பாயிண்ட், ரைட்? எஸ். ஸோ இப்போ வந்து இதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா நம்ம ஏரியா வச்சு தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்றோம். ஓகே, ஏரியா வச்சு தான். ஸோ அதுக்கு முன்னாடி we have to do some constructions here, right? கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுமா வேண்டாமா? ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா D ல இருந்து ஆப்போசிட் சைடுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் I am drawing. ஓகே, பெர்பெண்டிகுலர் I am drawing. ஸோ let it be, இது வந்து பெர்பெண்டிகுலரா? ஓகே, ரெண்டு சைடுல இருந்தும் பெர்பெண்டிகுலர் வரேன். okay, so this is GF னு கூப்பிடுவோம். this point is G and this point is F. okay, so GF no, MN no, எப்படி வேணாலும் கூப்பிடலாம். MN ன்னு தான் நீங்க படிச்சிருப்பீங்க, so MN னே போடுவோம். MN. okay, MN. and அடுத்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, so இங்க இருந்து ஒரு லைன்
to this side and from C to D ஒரு line நம்ம வந்து வரையணும். Okay. So இப்போ வந்து நீ construction பண்ணிட்ட அப்படின்னா you have to write this, no? Yes. என்ன prove பண்ணணும்? Proof வந்து பாத்தீங்கன்னா I have to prove that AD by DB is equal to AE by EC. இதுதான் எனக்கு வந்து prove பண்ணணும். Okay. So what construction I have done here? Construction என்ன பண்ணிட்டேன்? Perpendicular lines DN and ME. Okay. And lines BE and DC. இதுதான் வந்து construction I have done. Okay, clear? So இதுதான் வந்து first நம்ம வந்து எழுத வேண்டிய விஷயங்கள். நெக்ஸ்ட் பசங்களா இது எப்படி யோசிச்சு வச்சுக்கலாம்? ஓகே, ஹவு டு நான் வந்து எப்படி மேம் எந்த ட்ரையாங்கிள் நான் வந்து சூஸ் பண்றது அப்படிங்கறத எப்படி யோசிச்சு வச்சுக்கலாம்னா, இருங்க நான் again I have to draw the triangle here. Okay. A, B, C, D, E. Okay, so the new points are M and N. ஸோ இப்போ வந்து எனக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது மட்டும், எனக்கு ஆல்ரெடி அந்த ப்ரூஃப் எனக்கு தெரியும், அது மட்டும் நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ தட் இஸ் AD by DB is equal to AE by EC. ஓகே, இதுதான் வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணும். ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு கன்சிடர் சம் ட்ரையாங்கிள்ஸ் ஹியர். அப்போ வந்து நம்ம ஏரியா தான் நம்ம வந்து சொல்றோம். ஓகே, ஏரியா தான் நம்ம வந்து இங்க எடுக்கிறோம். ஸோ ஏரியா இஸ் த பேசிக், அந்த கான்செப்டே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஏரியா இட் செல்ஃப். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது பசங்களா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு AD by DB வரணும். ஓகே, ஐ நீட் டு கெட் AD by DB ஹியர். ஸோ அப்போ வந்து என்னடா பண்ணலாம்? அப்போ வந்து என்ன பண்ணலாம்? ஸோ AD வர மாதிரி ட்ரையாங்கிள் ஐ ஹாவ் டு கன்சிடர். எஸ் ஆர் நோ? AD வர மாதிரி ட்ரையாங்கிள் ஐ ஹாவ் டு கன்சிடர். ஸோ அப்படி வர மாதிரி இருக்கிற ட்ரையாங்கிள் பாருங்க, என்னடா ADE. This triangle I can take ADE. இல்லையா? So அந்த triangle நம்ம வந்து எடுக்க போறோம். So consider triangle ADE. Okay. So what is the area of triangle ADE? That is equal to half BH. இல்லையா? So base வந்து இங்க base is AD into இப்போ வந்து இந்த triangle நான் எடுக்கிறேன். The base is AD அப்படின்னா அதோட perpendicular will be ME. கரெக்டா? ME. Okay, let it be equation number 1. இப்போ வந்து AD I got. Next வந்து எனக்கு வந்து என்ன வரணும்? DB I have to get. Yes or no? DB வந்து கிடைக்கணும். பசங்களா DB வர மாதிரி எந்த triangle I have to take? DB வர மாதிரி எந்த triangle? So பசங்களா this is DB, right? DB இது பாருங்க, this is DB here. Yes or no? So அப்போ வந்து எனக்கு DBE எடுக்கலாமா? This triangle I can take, right? Since this is an obtuse triangle, அதோட perpendicular எதுடா? Perpendicular is this side, ME. இல்லையா? So இதுதான் நம்மளோட obtuse triangle. Its perpendicular distance or its height is ME here. இதுதான் அதோட base. Okay, is that clear? So this is the triangle and this is the height here. Okay வா? Yes. Okay, இப்போ வந்து consider triangle DBE. Okay வா? Considering triangle DBE. DBE consider பண்ணதுக்கு அப்புறம் area of triangle DBE is equal to half into DB is the base and ME is the
height here. So this is equation number 2. So இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன், equation 1 by equation 2 பண்ணாதான் I will get AD by DB. ஏன் மேம் AD by DB பசங்களா half cancel ஆகி போயிடும். ME cancel ஆகி போனா in the RHS side I will get AD by DB. எனக்கு அதுதான் வேணும் இல்லையா? So அப்போ என்னப்பா வரும்? So this implies area of triangle ADE divided by area of triangle DBE is equal to half into AD into ME divided by half into AD into ME. Yes. So இப்போ வந்து cancel பண்ணலாமா? half cancel, ME cancel. So அப்போ வந்து எனக்கு என்ன கிடைக்கும்? area of triangle ADE divided by area of triangle DBE is equal to AD by here it is DB. AD by DB கிடைக்குமா? Let it be equation number 3. இதுதான் நம்மளோட equation number 3. ஓகே, இது வரைக்கும் ஓகேவா? ஸோ இது நமக்கு தேவை, இந்த equation 3 நமக்கு வந்து தேவை. ஸோ அதனால அது அங்கேயே இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு இஸ் டன்டா. ஓகே, திஸ் சைடு இஸ் டன். AD by DB நமக்கு கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி we have to calculate AE by EC. AE by EC நமக்கு வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இங்க பாருங்க, ஓகே, சோ அதே மாதிரி நீங்க வந்து இப்ப நம்ம வந்து இந்த சைடுல இருக்கிற ட்ரையாங்கிள் நீங்க கன்சிடர் பண்ணீங்க இல்லையா, அதே மாதிரி அந்த சைடுல எப்படி நீங்க வந்து ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணீங்க? வெரி ஈஸி. அதே சேம் ப்ரொசீஜர் தான். எனக்கு வந்து AE பேஸா வரணும். ஓகே, ஐ நீட் AE as base. so what I will do பசங்களா, நான் என்னடா பண்ணுவேன், AE பேஸா வரணும். so AED again இல்லாட்டி ADE, same triangle you can take, right? ADE எடுக்கலாம் இல்லாட்டி AED எடுக்கலாம் with இங்க வந்து perpendicular is DN. The perpendicular is DN. Super. அப்ப வந்து நீங்க என்ன எழுதுனீங்க? consider triangle ADE. Okay, consider triangle ADE. area of triangle ADE is equal to half into, what is the base here? AE is the base here. AE base இருந்துச்சு அப்படின்னா DN will be the height. So let it be equation number 4. Okay, so இப்போ வந்து next triangle you have to consider triangle. So next பாருங்க பசங்களா, AE எனக்கு இருக்கு, next வந்து EC எனக்கு வேணும். கரெக்டா? EC is which side is EC? EC தான் இது இல்லையா? so இது பேஸா வர மாதிரி I need a triangle. so this is the triangle I will get ECD. கரெக்டா? ECD, since this is an obtuse triangle, இதோட perpendicular distance will be DN. இதோட perpendicular distance will be DN. super. Okay, so consider triangle DEC. Consider triangle DEC. Area of triangle DEC is equal to half into, okay, what is the base here? EC is the base. EC into perpendicular distance DN. So equation number 5. So இப்போ நான் வந்து அதே same procedure, equation 4 divided by equation 5 will give which implies area of triangle ADE divided by area of triangle DEC is equal to half into AE into DN divided by half into EC into DN. Okay, half cancel, DN cancel. so இப்போ வந்து லாஸ்ட்ல வந்து எனக்கு என்ன கிடைச்சிச்சு? area of triangle ADE divided by area of triangle DEC is equal to AE by EC. Let it be equation number 6.
ஸோ இப்போ வந்து வி காட் போத் த சைட்ஸ், இந்த சைடும் கிடைச்சிச்சு இந்த சைடும். ஆனா வந்து அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் சொல்லிட்டு இன்னொன்று we don't want that, right? ஸோ அதை வந்து நம்ம எப்படியாச்சும் எலிமினேட் பண்ணும். ஸோ எப்படி எலிமினேட் பண்ணலாம்? ஸோ இப்போ வந்து ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, ஸோ கம்பேரிங் போத் தி ஈக்குவேஷன், ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் வந்து இங்க எழுதுறேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADE divided by area of triangle DBE. DBE is equal to AD by DB. இதுதான் வந்து நம்மளோட equation number 3. This is equation number 3. Area of triangle ADE divided by area of triangle DBE is equal to DEC. Area of triangle DEC. DEC is equal to AE by EC. AE by EC. So this is our equation number 6, correct? Equation number 6. So இப்போ நீங்க வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா here this numerator is equal to numerator. ரெண்டு equation ஓடையும் numerator வந்து equal, correct? Denominator is different. Here it is different, here it is different. ஆனா you have learned that இப்போ வந்து ரெண்டு parallel sideல, okay, ஒரு triangle இருக்குது and it has this, ரெண்டு triangle இருக்கு and it has the same base. ஓகேவா, ரெண்டுத்துக்குமே வந்து சேம் பேஸா இருந்துச்சுன்னா அவங்களோட ஏரியா will be equal. So we can write area of triangle DBE is equal to area of triangle DEC since they have both, அவங்க ரெண்டு பேருக்குமே பேஸ் சேம். ஸோ அதனால அவங்களோட ஏரியா சேம். ஸோ இதை நீங்க வந்து 9th படிச்சிருக்கீங்க இல்லையா? ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் area of triangle ADE by area of triangle DEC எழுதி AD by DB அப்படின்னு எழுதலாமா? Right? So இதுல இருந்து what can I write? Equation 3 is equal to equation 6 ன்னு எழுதலாமா? So இவங்களோட both LHS is same. அவங்களோட LHS சேமா இருந்தா அவங்களோட RHS will also same. So that is AD by DB is equal to AE by EC. Hence proved. Okay, hence proved. Very important ஆனது. Okay, so you have to know the concept. எங்க basic proportionality theorem நான் யூஸ் பண்ணணும், எங்க criterion யூஸ் பண்ணணும், அது எல்லாமே என் பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? clear? ஓகே, ஸோ இப்போ வந்து கான்வர்ஸ் ஆஃப் பிபிடிக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஸோ பசங்களா ட்ரையாங்கிள்ஸில் வந்து எப்படி எல்லாம் ரேஷியோஸ் எடுக்கலாம்? ஸோ ஹவு கேன் யூ டேக் ரேஷியோஸ், அதாவது எடுக்கிற ரேஷியோஸ் விச் இஸ் கரெக்ட். ஓகேவா, இது வந்து தப்பு கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா that is AD by DB is equal to AE by EC. கரெக்டா? இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரேஷியோ. செகண்ட் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா AD by AB. ஓகே, that is equal to AE by AC. இப்படியும் எடுக்கலாம். நீ திருப்பி கூட எடுக்கலாம். இது வந்து it can be also written as DB by AD is equal to EC by AE. ஓகேவா, அதே மாதிரி தான் திருப்பியும் நீ எழுதலாம். பெரிய சைட் சின்ன சைட் பை பெரிய சைட், சின்ன சைட் பை பெரிய சைட், சின்ன சைட் அப்படின்னு கூட எழுதலாம். ஸோ போத் ஆர் ரைட். ஓகேவா, போத் ஆர் ரைட். ஸோ இனி வந்து கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி பார்ப்போமா? ஸோ கான்வர்ஸ் ஆஃப் பிபிடியில் என்ன சொல்றாங்க? இப்போ வந்து ரேஷியோஸ் ஆஃப் த சைட்ஸ். ஓகே, இப்போ வந்து கட் பண்ண அந்த சைட்ஸோட ரேஷியோஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா and அந்த கட் பண்ண லைன் இஸ் parallel to the any one of the
sides of the triangle. Okay, so இப்போ வந்து ADB EC. Okay, இப்போ பாருங்க, if a line divides any two triangles in the same ratio, okay, then the line is parallel to the third side. ஏதாச்சும் ஒரு லைன் இப்போ வந்து ட்ரையாங்கிளோட எனி டூ சைட்ஸை வந்து ஈக்குவல் ரேஷியோல டிவைட் பண்றாங்க அப்படின்னா then that line is parallel to any third side, parallel to third side of the triangle. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ட ஆல்ரெடி ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. AD by DB is equal to AE by EC. ஸோ இது வந்து sides of the triangle அப்படின்னு நமக்கு வந்து தெரிய வந்துச்சு அப்படின்னா we can say DE is parallel to BC. என்னடா? DE is parallel to BC ன்னு சொல்லலாம். ஓகேவா? is that clear? Yes. Okay. இப்போ வந்து next is similarity na enna ipo vandu basic proportionality theorem adala nama vandu proportionality base. So now it is similarity. Enna da indha similarity அப்படிங்கிறது? So congruence similar, congruence will superimpose, right? அது வந்து என்ன ஆகும்? superimpose ஆகும். It will have identical இருக்கும். ஆனா நம்ம வந்து similarityல வரும்போது they will have equal ratios. ஓகேவா? அவங்களோட sides ஓட ratios will be equal. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா AA similarity criterion என்ன தெரிய வேண்டியது? AA similarity criterion என்னதான் AA? இப்போ வந்து triangles வந்து similarன்னு ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய தியரம்ஸ், மூணு தியரம் தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. ஓகே, so 3 theorems are there. AA theorem அப்படின்னா angle theorem. Actually angle theorem. ஓகே, மூணு ஆங்கிளுமே சேமா இருந்துச்சு அப்படின்னா we can say that two triangles are சிமிலர்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவலா இருந்தாலும் என்ன சொல்லலாம்? சிமிலர்னு சொல்லலாம். அது வந்து லைக் என்ன சொல்லலாம்? ஆப்வியஸ்லி the third side will be also equal அப்படின்னு தான் அந்த criteria. AA similarity criteria states that if any two angles in a triangle are respectively equal to any angles of the another triangle, then they must be similar. AA similarity easily applied when we only know the measure of the angles. நம்ம most of the casesல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த AA criterion தான் யூஸ் பண்ணுவோம் most of the casesல. ஓகேவா? ஸோ அதான் வந்து similarity criterion of AA criterion. ஓகே, ஸோ இங்க பாருங்க AF BG தான் CF corresponding angles இருக்கு. ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் அப்படின்னு இருக்க கூடாது. corresponding angles of two triangles should be equal. any two angles equal இருந்தாலும் அவங்கள வந்து நம்ம similar அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ சிமிலாரிட்டியில வந்து நீங்க வந்து இப்போ ட்ரையாங்கிள்ஸ் நீங்க வந்து ட்ரையாங்கிள்ஸ்க்கு பேர் கொடுக்குறீங்க இல்லையா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ABC and this is FGEFG. ஓகே, ஸோ இது ரெண்டுமே சிமிலர். how you will write this? எப்படி நீங்க எழுதுவீங்க? ட்ரையாங்கிள் இப்போ AB எழுதுனீங்களா? ABC ஓகே is similar to triangle. இதுக்கு கரஸ்பாண்டிங்கா you have to write. என்ன பசங்களா? இதுக்கு கரஸ்பாண்டிங்காக நீங்க எழுதணும். that is EFG. okay, clear? yes, so this is AA criterion. next பாருங்க SAS criterion, side angle side criterion. அது அந்த similarity criterion என்னது? ரெண்டு சைடுக்கு நடுவுல ஆங்கிள் இருந்துச்சு அப்படின்னா சைடு ஆங்கிள் சைடு, வேற எங்கேயோ சைடு இருந்துச்சா வேற எங்கேயோ ஆங்கிள் ஈக்குவலா இருந்துச்சுன்னா யூ கேன் யூஸ் திஸ் தியரம். ஓகே, இஃப் எனி டூ sides of first triangle are in exact proportion to two sides of the second triangle along with the angle found by these two sides of the individual triangle are equal, then they must be similar. This rule is generally applied when we know the measure of two sides and one angle. Okay, இதுக்கு ஒரு தியரம் இருக்கு, ஒரு question இருக்கு, we will prove. அப்ப you will understand. So இங்க பாருங்க, AB is a side and AC is a side. அதே மாதிரி DE is a side and DF. இது ரெண்டு. இப்போ இந்த AB வந்து DE க்கு corresponding side, AC ஓட corresponding side is DF. So இதுதான் அவங்களோட corresponding angle. This is their corresponding angles இல்லையா? So இது ரெண்டுமே, இந்த மூணு விஷயமே ஈக்குவல் ஆனாதான் we can use SAS. இல்லாட்டி SAS யூஸ் பண்ண முடியாது. There is no something like SSA எல்லாம் கிடையாது. ஓகேவா? SAS
side included the angle and the side. அந்த ரெண்டு சைடுக்கு இன்க்ளூடடா அந்த ஆங்கிள் இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து we can use this theorem. Okay. Next வந்து பாத்தீங்கன்னா side. Okay, this is same. Side என்னடா இது? Side or side. Okay, பேர் மாத்தி கொடுத்துருக்காங்க. It's not SAS, it is SSS. Okay va? So all the three sides of the triangle, corresponding sides of a triangle ஓட ratio same ஆ இருந்துச்சுன்னா அவங்கள வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? We will say similar அப்படின்னு சொல்லுவோம். Okay va? இப்போ வந்து we have the measure of the sides. அப்போ measure of the sides கொடுத்திருந்தா you can use this SAS. Sorry, SSS. Okay. Yes. So we will do some problem and we will finish it off. So இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்போ வந்து இப்போ பெரிய சைடு இப்போ வந்து கீழே வர மாதிரி இப்போ அது வந்து இப்போ நான் சொல்றேன் என்ன மேம் ஓகே ஆஃப்டர் திஸ் கொஸ்டின் ஐ வில் சே திஸ் ஓகே பசங்களா திஸ் இஸ் த கொஸ்டின் ஸோ திஸ் இஸ் யுவர் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் SQP 2023 கொஸ்டின் இது ஓகே ஸோ இதுல வந்து நிறைய பேருக்கு டவுட் வரும் ஓகே இன் ட்ரையாங்கிள் ABC DE is parallel to AB DE வந்து ABக்கு parallel. So, இப்போ already இது வந்து கொடுத்திருக்கனால most of the students will think, okay, we have to use basic proportionality theorem here. Okay. So, அது ஏன் basic proportionality theorem நம்ம ஏன் இங்க யூஸ் பண்ணல அப்படிங்கறத நான் இன்னைக்கு சொல்றேன். Okay. So, இப்போ சொல்லித்தரேன். AB வந்து A. Okay. Next is DE is X. BE வந்து BE is B. EC is C. Express X in terms of ABC. Express X in the term of ABC. So ABC அந்த formல X express பண்ண சொல்லுங்க. பசங்களே, where is this X? X வந்து எங்க இருக்கு? It is the one of the parallel side. இல்லையா? Basic proportionality theoremல we only care for the sides of the triangle. Sides of the triangle ஓட ரேஷியோக்கு மட்டும்தான் நம்ம வந்து என்ன சைடு parallel இருக்கிற சைடுக்கு வந்து நம்ம வந்து basic proportionality theorem யூஸ் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. Yes or no? So it is, you have to consider this X here which is a parallel side. Okay. So which is inside or என்ன சொல்லலாம், இது வந்து triangle குள்ளார இருக்கு. Basic proportionality theorem is sides ஓட ratio இல்லையா? So triangle ஓட sides ஓட ratioக்கு தான் we will be using basic proportionality. So இங்க வந்து sides பத்தி எதுவும் கேட்கல. அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க, இந்த x வந்து ABC ஓட டேர்ம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே. So first நம்ம வந்து basic proportionality theorem யூஸ் பண்ண முடியல, அப்புறமேல் we have to use any criterion. Okay. So consider triangle ABC and triangle DEC. Okay. ABC யும் DEC யும் நம்ம வந்து என்ன பண்ணோம், கன்சிடர் பண்ணியாச்சு. So இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன what we can say, பசங்களே, we have a common angle here, right? Common angle இருக்கு, that is angle ACB is equal to angle C is equal to angle C னே போடுங்க. Angle C is equal to angle C. It's a common angle, right? And இவங்க ரெண்டு பேருமே, this is interior angle of a parallel sides, right? So அதுவும் வந்து என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். So that is, இதுக்கு வந்து நான் angle 1 and this is angle 2 அப்படின்னு நான் பேர் கொடுக்குறேன். So angle 1 is equal to angle 2 because இது ரெண்டுமே parallel side. Parallel sideல included ஆன interior angle is this, co-interior angle. Okay. So by AA criterion, எனக்கு வந்து என்ன சொல்லலாம், ABC is triangle ABC is similar to triangle DEC அப்படின்னு சொல்லலாமா? Yes. So AB by DE is equal to BC by EC, that is equal to AC by DC. So இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து substitute பண்ணுங்க, substitute each answer here. So what is AB பசங்களா? AB by DE is X and BC, this is BC. BC, right? B plus C divided by EC. EC is C. Okay. So இப்போ வந்து I have to find A here. I have to find X here, right? So X கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்?
AC is equal to X into B plus C வருமா? So AC by B plus C is equal to X. AC by B plus C. AC by B plus C. Option B. Okay, so option B is the correct answer. Clear? Okay, va? AC by B plus C. Okay, so next question. The length of the triangle of a rhombus are 16 centimeter and 12 centimeter. Then the length of the side of the rhombus is. How to draw a rhombus? Okay. So what is the speciality of rhombus? அது உங்களுக்கு தெரியணும். ஓகே ஸோ இவங்களோட டயகனல்ஸ் பைசெக்ட் அட் ஈச் அதர். இது வந்து ரோம்பஸ் மாதிரி தெரியல, பைசெக்ட் பண்ற மாதிரி. ஓகே ஸோ திஸ் வில் பி 90 டிகிரி ரைட். இது எல்லாமே 90 டிகிரியா தான் இருக்கும். ஓகே ஸோ பைசெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட லென்த் இஸ் 12 சென்டிமீட்டர் அண்ட் இதோட லென்த் இஸ் 16 சென்டிமீட்டர். ஓகே ஸோ அப்போ பேசிக்கலி திஸ் வில் பி 6 அண்ட் திஸ் வில் பி 8. ஸோ இது வந்து 90 டிகிரியா. ஸோ திஸ் இஸ் த சைட் ஆஃப் த ரோம்பஸ் ஹியர். So side of the rhombus is equal to 6 square plus 8 square, 36 plus 64, that is will be equal to 100. Adoda square root eduthinga you will get 10 centimeter. So option B. Okay, next question. Yes. In the given figure, if triangle ABE, so triangle ABE and triangle ACD, okay, are congruent, show that triangle ADE is similar to ABE. Okay, so we need to prove that triangle ADE is similar to triangle ABE. பசங்களா இங்க பாருங்க. So since it is given that triangle ABE is congruent to triangle ACD, yes or no? So congruent அப்படின்னா I can write AB is equal to AC, correct? BE is equal to CD. AE is equal to AD அப்படின்னு எழுதலாமா? Yes or no? Yes. So இது எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயம். இப்போ வந்து பாருங்க, we have to prove that triangle ADE and triangle ABC வந்து similar அப்படின்னு நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணும். இதுல வந்து ஆல்ரெடி ஒரு ஆங்கிள் வந்து காமன் இல்லையா? ஆங்கிள் A is காமன். ஸோ ஆங்கிள் A is equal to ஆங்கிள் A வந்து காமன். அது அங்கேயே இருக்கட்டும். apart from that so similar na sides of the ratios should be same, right? So இங்க பாருங்க, this is AD is here, right? இங்க பாருங்க, AD is here. அதே மாதிரி எனக்கு வந்து AD by இங்க பாருங்க, AD by AB கிடைச்சா நல்லா இருக்குமா? ரைட், AD by AB. ஸோ இதை வந்து நான் மாற்றி எழுதுறேன் இந்த மாதிரி, AD is equal to AE. ஓகே, ஸோ அதே மாதிரி AE by AC இருந்தா நல்லா இருக்குமா? எஸ். ஸோ இதுக்கு இங்க பாருங்க, இதுக்கு நான் இக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் இதுக்கு நான் வந்து இக்குவேஷன் நம்பர் 2ன்னு சொல்றேன். இக்குவேஷன் 1 டிவைடட் பை இக்குவேஷன் 2. என்னப்பா கிடைக்கும் உங்களுக்கு? என்னப்பா கிடைக்கும்? இல்லாட்டி இக்குவேஷன் 2/1 எடுத்துக்கோங்க. அது that will be more efficient. That is AD by AB will be equal to AC by AD by AE. AE by AC வருமா? ஓகே, ஸோ இதுல வந்து ஆல் த சைட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டும் ஈக்குவல். சைட்ஸ் வந்து சைட்ஸோட லென்த் இஸ் ஈக்குவல். ஸோ இதை நான் ரேஷியோ எடுத்தாலும் இவங்களும் ஈக்குவலா தானே இருப்பாங்க, ரைட்? ஸோ இவங்களும் ஈக்குவலா இருப்பாங்க. ஸோ ஃப்ரம் இதுக்கு வந்து நான் இக்குவேஷன் 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஃப்ரம் இக்குவேஷன் 3 எனக்கு வந்து என்ன எழுதலாம்? AD by AB is equal to AE by AC அப்படின்னு AE by AC. Long side, short side divided by long side. So அது வந்துச்சா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, angle A is equal to angle A. It is a common side. பசங்களா இங்க பாருங்க,
this is AD, ஓகேவா? This is included angle, right? A is an included angle. AE, corresponding sides. புரியுதா? அதே மாதிரி தான் AB அவங்களோட included angle. So by SAS theorem எனக்கு வந்து என்ன சொல்லலாம்? By SAS criterion I can say triangle ADE is similar to triangle ABC. Side included angle and the side. Okay, clear? It's a very nice question, but என்ன சொல்லலாம், கொஞ்சம் ட்ரிக்கின்னு சொல்ல முடியாது. You have to get to know about டிவைட் பண்ணி எழுதுனா உனக்கு கிடைச்சிரும். Last question, if triangle ABC is similar to triangle DEF, பாருங்க triangle ABC is similar to triangle DEF. AB is 4 cm, DE is 6 cm, EF is 9 cm and FD is 12 cm. Find the perimeter of the triangle ABC. So perimeter கண்டுபிடிக்கணும்னா we need to find AC and BC here. அது அவங்க இங்க இல்ல. So since இவங்க ஆல்ரெடி சொல்லிருக்காங்க ரெண்டுமே சிமிலர்னு சொல்லியிருக்கறனால we can write AB by BC is equal to DE by EF. And that is equal to AC by DF. Correct? So இதுல வந்து என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? AB கொடுத்திருக்காங்களா? Yes. 4 divided by what is BC? BC யா? Okay. What? இருங்க. AB by DE. Oh, sorry. AB by DE is equal to BC by EF. That is equal to AC by DF. Okay, வா? What is AB பசங்களா? 4 divided by DE. DE என்ன கொடுத்திருக்காங்க? 6 கொடுத்திருக்காங்களா? What is BC? BC தெரியாது. BC divided by what is EF? 9. What is AC? AC தான் கொடுக்கலையே. AC divided by DF FD 12. Okay. So இப்போ வந்து 1 ratio உங்களுக்கு தெரியும். So அதனால we can find this, right? So இப்போ பாருங்க, first I am going to take this particular ratio, that is 4 by 6. 4 by 6 is equal to BC by 9. So இது ரெண்டு cancel 2 times and this is 3 times. 2 times. BC is equal to 6 you will get. Okay. So அதே மாதிரி இப்போ BC வந்து 6 கிடைச்சிச்சா? 6 by 9 is equal to AC by 12. 3 times, 4 times. Okay. Again this is 2 times. So AC is equal to you will get 8. இப்போ வந்து perimeter என்னப்பா வரும்? Perimeter of triangle ABC is equal to 4 plus 8 plus 6. 8 plus 6. That is equal to 18 centimeter. Okay, so that's it பசங்களா. So நம்ம வந்து ஆல்ரெடி எல்லாத்தும் தியரம் கவர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்? நோட்ஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில கிடைச்சிரும். அண்ட் அதுக்கு வந்து இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம அந்த கூகுள் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிடுங்க பசங்களா. மேக்ஸோட பவரை காட்டுங்க. வானத்தை காப்பாது. ஓகே. ஸோ அதனால கூகுள் ஃபார்ம்ல கொடுத்துருக்கிற அந்த கொஸ்டின்ஸை எல்லாருமே வந்து மறக்காம வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. If you have any doubts, please let me know in the comments. Feel free to ask your doubts. Okay. So that's it from my end. This is your Srishma ma'am leaving, and I will see you on the next session. Bye bye and take care.